Hi, hello guys. You're watching Codemon with Harish and Bharat. So yes, Indian Test Squad ahead of England series ரிலீஸ் ஆயிருக்கு. பஞ்ச் ஆஃப் யங்ஸ்டர்ஸை வச்சுட்டு ஃபுல்லா இறக்கிருக்காங்கன்னு நல்லாவே தெரியுது. கேப்டனுமே ஒரு யங்ஸ்டர், நம்ம ரொம்ப எதிர்பார்த்த, அதாவது வந்து அப்பட்டமா தெரிஞ்சிச்சு இவர் தான் கேப்டன் ஆக போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், சுப்மன் கில் வந்து கேப்டன் ஆயிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டெஸ்ட் ஸ்குவாட் பார்த்துருவோம். சுப்மன் கில் as the கேப்டன் எல்லாருக்குமே தெரியும். ரிஷப் பண்ட் as the வைஸ் கேப்டன், இஸ் த விக்கெட் கீப்பர் ஆஃப் த டீம். அண்ட் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், கேஎல் ராகுல், சாய் சுதர்சன், அபிமன்யு ஈஸ்வரன், கருண் நாயர், நிதிஷ்குமார் ரெட்டி, ரவீந்திர ஜடேஜா, த்ருவ் ஜுரேல், வாஷிங்டன் சுந்தர், ஷர்துல் தாக்கூர், ஜஸ்பிரித் பும்ரா, முகமது சிராஜ், பிரசித் கிருஷ்ணா, ஆகாஷ்தீப், ஹர்ஷ்தீப் சிங், குல்தீப் யாதவ். கேட்ட உடனே உனக்கு எப்படி இருக்கு பர்த்? ஃபர்ஸ்ட் நீ சொல்லு. ஓகே, இந்த ஸ்குவாட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணறோம்னு வச்சுக்கோமே. ஏன்னா வந்து ரெண்டு முக்கியமான பிளேயர் லைக் ரோஹித் சர்மா கூட விட, பட் விராட் கோலி ரிட்டையர் ஆகும்போது ரெண்டு பெரிய தலை வந்து ரிட்டையர் ஆயிட்டாங்க அப்படின்றப்போ ஒரு ஃப்ரெஷ் ஸ்குவாட் தான் எடுக்க போறாங்கன்னு தெரியும். ஸோ புது வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சைக்கிளுக்கு ஒரு நியூ ஸ்குவாட் எடுத்துட்டு போயிருக்காங்க, ஒரு நியூ லுக்கிங் ஸ்குவாட், நியூ லுக்கிங் கேப்டன் எடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ இந்த ஸ்குவாட் எனக்கு ஃபர்ஸ்ட் பாக்குறப்போ அவ்வளவுதான் ஒரு இன்எக்ஸ்பீரியன்ஸான ஸ்குவாட் மாதிரி இருக்கு. ஏன்னா ஜடேஜா இருக்காரு, ஜடேஜா தான் வந்து மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் ஆஃப் திஸ் டீம். அவர் தானே ஜஸ்பிரித் பும்ரா இருக்காரு. பட் இதெல்லாம் இருந்தாலுமே ஒரு ஸ்குவாட் பார்க்கும்போது இங்கிலாந்து கண்டிஷன்ஸ்க்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாதிரி இருக்கு. நீ என்ன நினைக்கிற? எனக்கு வந்து அது நீ சொன்ன மாதிரி ரோஹித் சர்மா, விராட் கோலி போயிட்டாங்க. நான் ரொம்ப ஈகரா இருக்கேன். கேஎல் ராகுல் வந்து ஓப்பனிங் ஆடுவார்னு நினைக்கிறேன் மோஸ்ட் ப்ராபப்லி. கேஎல் ராகுல் அண்ட் எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஓப்பனிங். நடுவில் வந்து கருண் நாயருக்கும் சான்ஸ் கிடைக்கும், அபிமன்யு ஈஸ்வரனுக்கு சான்ஸ் கிடைச்சா நல்லா இருக்கும். ஸோ அதுதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ரெண்டு கோலி விராட் கோலி போயிட்டாங்க, லாஸ்ட் தான். நான் இல்லைன்னு சொல்லல, கஷ்டமா தான் இருக்கு. பட் ஆனா யங்ஸ்டர்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ண போறாங்க. ஒரு புது எரா வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இங்க இருந்து. இந்த சீரீஸ்ல இருந்து எஸ்பெஷலா வந்து நான் வந்து அப்படிதான் பாக்குறேன் இந்த சீரீஸை. ஏன்னா கில் ஆஸ் அ கேப்டன், கில்லுக்கு வந்து இது ஒரு பெரிய எக்ஸ்பெரிமெண்டா இருக்கும். நியூ ஃபேஸ் ஆஃப் இஸ் கரியர். ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் தான். கில்லோட கேப்டன்சி பத்தி நான் பேசணும், அது நான் வரேன். அண்ட் டீம்ல பாத்தீங்கன்னா இன்க்ளூஷன்ஸ் தான் நல்லா இருக்கு. ஆக்சுவலி இந்த ஷர்துல் தாக்கூர் வந்து இன்னும் ட்ரஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. டொமஸ்டிக் பர்ஃபார்மன்ஸ் அவர் நல்லா இருக்கு. 2 ரன்ஸும் பயங்கரமா அடிக்கிறாரு, விக்கெட்ஸும் எடுத்து லீடிங் விக்கெட் டேக்கராகவும் இருக்காரு அவர் ரஞ்சில. ஸோ அதனால வந்து அவர் எடுத்தது நல்ல விஷயம். அண்ட் சிராஜ் நல்ல ஒரு பிக். ஒயிட் பால் ஃபார்மேட்ல இருந்து அவாய்ட் பண்ணிருந்தாலும் ரெட் பால் ஃபார்மேட்ல சிராஜ் வந்து முக்கியம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்குவாட்ல மேஜர் இன்க்ளூஷன்ஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு இருந்த மாதிரி கருண் நாயர் பேசிக்கா இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. கருண் நாயர் வந்து ஐ திங்க் இஸ் டிசர்வ். நீ எப்படி ஷர்துல் தாக்கூருக்கு ஒரு நல்ல ரஞ்சி டிராஃபின்னு சொன்னீங்க, அதே மாதிரி கருண் நாயருக்கு ஒரு சம டொமஸ்டிக் ரஞ்சி டிராஃபி மட்டுமே இல்ல, விஜயாசாரியாவும் சரி, சைட் முஸ்தபிலும் சரி, ரஞ்சி டிராஃபி 3 இதுலயுமே சூப்பரா ஆடினாரு. அண்ட் நம்ம வந்து ஐ திங்க் சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசுல இருந்து 2வது 3வது வீடியோல இருந்தே வந்து கருண் நாயருங்க, கருண் நாயர் எடுத்தே ஆகணுங்க அப்படின்னு வந்து அழுதுட்டு இருந்தோம். ஒரு வழியா ஃபைனலி இந்தியன் செலக்டர்ஸ் இருக்கும் பீடா வெளில வராரு. இல்ல இல்ல நான் சரி ஓகே, சோ இட் மைட் சவுண்டட், பட் யா கருண் நாயர் வந்து நம்ம கேட்டோம் எடுக்கணும், ஏன் எடுக்கிறது இல்லை அப்படின்ட்டு ஃபைனலா எடுத்திருக்காங்க. நல்ல விஷயம் தான். அண்ட் அது மட்டும் இல்லாம கருண் நாயருக்கு அந்த இங்கிலாந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி இருக்கு. நம்ம பார்த்தோம் நார்த்தாம்ப்டன் ஷேர் ஆடிருக்காரு. நம்ம கருண் நாயர் பத்தி செப்பரேட்டா ஒரு வீடியோவே போட்டோம், அதெல்லாம் 200 வியூ கூட தாண்டி இருக்காது. ஸோ இன்கேஸ் இப்போ நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா அந்த வீடியோ பாருங்க, சூப்பரா இருக்கும். ஸ்டாட்டிஸ்டிக்ல அனலைஸ் பண்ணி பிரேக் டவுன் பண்ணிருப்போம் கருண் நாயர் பத்தி. ஸோ கருண் நாயர் டிசர்வ்டு தான். அதை தாண்டி அபிமன்யு ஈஸ்வரன் நீ சொன்ன, அவர் ரொம்ப வருஷமா ஸ்குவாட்ல இருக்காரு, ஒரு பேக்கப் ஓப்பனரா பார்ப்பாங்க. ஸோ ஐ திங்க் இப்போ நீ சொல்ற மாதிரி ஜெய்ஸ்வால் ராகுல் தான் ஆடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ அகைன் ஈஸ்வரன் ஹேஸ் டு சிட் டவுன். ஆர் நம்பர் 3 பொசிஷன்ல இந்த சுப்மன் கில் வந்து நம்பர் 4க்கு போற மாதிரி தான் இருக்காரு. மோஸ்டா கோலி பொசிஷன் அவர் ஸ்டார்ட் பண்ண போறாரு. அப்படி இருக்கும்போது அந்த நம்பர் 3 ஸ்லாட்ல சாய் சுதர்சன் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க, விச் அகைன் கிரேட் நியூஸ். நம்ம எப்படி கருண் நாயர் சொன்ன மாதிரி சாய் சுதர்சனுக்கு புலம்பிக்கிட்டே இருக்கும், எடுங்க ஒரு ஆல் ஃபார்மேட் பிளேயர் மாதிரி தெரியுறாரு அப்படின்ட்டு ஒரு வழியா எடுத்திருக்காங்க. ஆட வைப்பாங்களா? ஆமா. அண்ட் அவருக்குமே ஆக்சுவலி நல்ல டொமஸ்டிக், அவருமே சரியா காட்டினாரு. ஓரளவுக்கு டீசென்டான பர்ஃபார்மன்ஸ், ரொம்ப ஆகாவன்ட்ல, பட் அவரை வந்து 4 டவுன்ல ஆட விட்டாங்க. ஸோ அந்த பொசிஷனுக்கு டீசெண்டா ஆடினாரு. பட் ஐ திங்க் ஹி ஆல்சோ ஹேஸ் தட் எக்ஸ்பீரியன்ஸ். கொஞ்சம் இங்கிலாந்துல பர்ஃபார்ம் பண்ணுவாருன்றத நம்புறோம். அபிமன்யு ஈஸ்வரன் நம்பர் 3 ஆடுவாருன்றது தெரியல, எனக்கு தெரிஞ்சு சாய் சுதர்சன் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பட் அவங்களெல்லாம் தாண்டி நிதிஷ்குமார் ரெட்டி அஃப்கோர்ஸ் அவர் வந்து இங்கிலாந்துல ஆட போறாரு. ஷர்துல் தாக்கூர் சொன்ன மாதிரி பேக் இன் தி ஸ்குவாட். அதை தாண்டி ஹர்ஷ்தீப் சிங், குல்தீப் யாதவ், ஆகாஷ்தீப், பிரசித் கிருஷ்ணா இஸ் அகைன் நல்லா போட்டுட்டு இருக்காரு. ஐபிஎல்லே ஒரு டெஸ்ட் லெங்க் தான் போட்டுட்டு இருக்காருன்றப்போ டெஸ்ட் மேட்ச்ல ஐ திங்க் அந்த ஒரு இது இருக்கும். அவர் இது வரைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா, பிரசித் கிருஷ்ணா வரைக்கும் ஆடின 3 டெஸ்ட்டுமே வந்து அவே ஃப்ரம் இந்தியா தான். 8 விக்கெட் கிட்ட எடுத்திருக்காரு. ஸோ அதுல இங்கிலாந்து இப்போ ஜாயின் ஆக போறாரு. மோஸ்ட் ஆடுவாரு, மினிமம் ஒரு டெஸ்ட் ஆடுவாரு. அப்படி இருக்கும்போது அவர் இது வரைக்கும் ஹோம்ல ஆடாம ஐ திங்க் அவேல 3 கண்ட்ரில சவுத் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா அண்ட் இங்கிலாந்துல ஆடக்கூடிய முதல் பவுலரா பிரசித் கிருஷ்ணா தான் இருப்பார்னு நினைக்கிறேன். ஆமா. அண்ட் அவரோட லெங்த் தான் அவருக்கு பெரிய அட்வான்டேஜ். அவர் அந்த சூப்பரான லெங்த்ல போடுறாரு. அவர் பேஸ் 140 145 மிட் 40s 140s போடக்கூடிய பவுலர். அண்ட் இன்க்ளூஷன்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. எக்ஸ்க்ளூஷன்ஸ் பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ரோஹித் சர்மா, விராட் கோலி ரிட்டையர்டு, தெரிஞ்ச விஷயம் தான். அதை தாண்டி முகமது ஷமி அவரை வந்து இன்க்ளூட் பண்ணல. அது வந்து நம்ம வருவோமே வீடியோல பேசுறப்போ அகர்கர் என்ன சொன்னாரு ஷமி பத்தி, அகர்கர் வந்து பும்ரா பத்தி என்ன சொன்னாரு, ஏன் கில்லுக்கு கேப்டன்சி கொடுத்தாங்கன்றத நம்ம வீடியோல பார்க்கலாம். பட் இதை தாண்டி இருக்கிற இன்னொரு மேஜரான எக்ஸ்க்ளூஷன் யாருன்னா, ஆக்சுவலி எக்ஸ்க்ளூஷன் இல்ல, இன்க்ளூட் பண்ணாத ஒரு பிளேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா சர்ஃபராஸ் கான். அவருக்கும் டொமஸ்டிக் சூப்பரா ஆடிட்டு இருந்தாரு. அதை தாண்டி அவரோட ஃபிட்னஸ் இஷ்யூஸ் பிசிசிஐ சொல்லும் போது ஒரு 10 கிலோஸ் கிட்ட குறைச்சி இப்போ ரீசெண்டா ஒரு போட்டோ எல்லாம் வந்துச்சு, செமையா இருக்காரு பாக்க, ஃபிட்டா இருக்காருப்பா. செஞ்சுரி எல்லாம் போட்டாரு இந்தியாவுக்கு. ஆமா, பெங்களூர்ல
பெங்களூர் டெஸ்ட்ல அடிச்சாரு. பட் அதுக்கப்புறம் அவர் வந்து டிராப் பண்ணிட்டாங்க. அண்ட் இப்போ திரும்ப வந்து அவர் எடுக்கல இந்த ஸ்குவாட்லயும். ஸ்ரேயாஸ் ஐயர் அவர் வந்து எடுக்கல அப்படின்றப்போ சில எக்ஸ்க்ளூஷன்ஸ் இருக்கு. அண்ட் அது அகர்கா சூப்பரா சொல்லியிருந்தாரு, எங்களால் 500 பேர்ல எடுக்க முடியாதுங்க, 15 பேர் தான் எடுக்க முடியும் அப்படின்ட்டு ரிப்ளை பண்ணியிருந்தாரு. சரி, ஓகே, வருவோம். ஃபர்ஸ்ட் நீ சொல்லு, கேப்டன்சி பஞ்சாயத்துல இருந்தே வருவோமா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் கேப்டன்சி பேசி விட்டுருவோம். எனக்கு வந்து நீ சொல்லு, சுமன் கில் as a கேப்டனா நீ எப்படி பாக்குற இந்தியாக்கு? எனக்கு என்னன்னா, ஆக்சுவலி இப்போ இந்தியா ஸ்குவாட பொறுத்தவரையில இதுக்கு முன்னாடியும் சரி, ஒரு 2014ல தோனி வந்து கேப்டன்சி மிட் சீரீஸ்ல விட்டு போனாரு, சரியா, ஆஸ்திரேலியால. அப்போ வந்து விராட் கோலி கேப்டன்சி கொடுத்தாங்க. கோலிக்கு ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, ஒரு 4-5 மேட்ச் பண்ணியிருந்தாரு நினைக்கிறேன். அந்த சீரியஸ்லயே ஆஸ்திரேலியாக்கு அகைன்ஸ்ட் அடிலைட்ல அவர் பண்ணியிருந்தாரு. ஆல்மோஸ்ட் ஜெயிக்கிற மாதிரி போய் தோத்துரும். அப்படி இருக்கிறப்ப அந்த டிரான்சிஷன் பீரியட்ல கோலிக்கு வந்து கேப்டன்சி கிடைச்சது, சரியா. தோனி இருந்தாரு அந்த டைம்லலாம் மோஸ்டா அவர் வந்து கைட் பண்றதுக்கு. அதே மாதிரி கோலி கிட்ட இருந்து ரோஹித் சர்மாக்கு கேப்டன்சி கொடுக்கும்போது கோலி வந்து தி பெஸ்ட் டெஸ்ட் பால் கேப்டன் நான் சொல்லுவேன் இந்தியாவுக்கு ரீசென்ட் டைம்ஸ்ல. அண்ட் அவர்கிட்ட இருந்து ரோஹித் சர்மாக்கு கொடுக்குறப்ப கோலி வந்து டீம்ல இருந்தாரு. ரோஹித் சர்மா ஒரு புதுசான பிளேயர் இருந்தாலும் ரோஹித் சர்மா கேப்டன்சி எக்ஸ்பீரியன்ஸே இருந்துச்சு. அதையும் தாண்டி கோலி கிட்ட இருந்து ரஹானேக்கு தான் போச்சு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் கேப்டன்சி. அதுக்கப்புறம் தான் ரோஹித் சர்மா போச்சு. ரோஹித் சர்மா வந்து ஒரு டெஸ்ட்ல வந்து ஒரு இன்க்ளூஷனா வருவாரு. கரெக்ட். ஆமா. பட் யா எதிர்வி அது ரஹானே வந்து காபால போய் சொல்லலாம், அந்த சீரீஸ்ல வந்து இன்க்ளூஷனா வருவாரு. ஆமா. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து 3 ஃபார்மட் கேப்டனா வேணும்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா கேப்டன் ஆகும். கரெக்ட். யா பட் ஸ்டில் நான் தான் சொல்றேன், நீ ரோஹித் சர்மாக்கு போறப்ப கூட ரோஹித் சர்மாக்கு அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, கேப்டன்சி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. விராட் கோலி கூடவே தான் இருந்தார், ரிட்டையர் ஆகல. பட் கில்லுக்கு இப்ப நான் பாக்குறப்போ கில்லுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்தது கரெக்டா அப்படின்னு கேட்டேன்னா, வெல் கில் இந்த டீமே வந்து நம்ம ஒரு தேவையில்லாத அணி தான் நம்ம பேசிட்டு இருந்தோம் டெஸ்ட் மேட்ச்ல ஸ்பெசிஃபிக்கா. ஓகேவா, அதை நம்ம நிறைய பாத்திருக்கோம் முன்னாடியுமே, இப்பவும் பாக்குறோம். கில்லோட ஸ்டாட்ஸ் இன் டெஸ்ட் மேட்சஸ் எஸ்பெஷலி சேனா கண்ட்ரி ரொம்ப மோசமா தான் இருக்கு. ஸோ அவர் டீம்ல அங்க எடுக்கிறதே வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி தான். ஏன்னா அவரை விட டேலண்டடான பெட்டரான பேட்டர்ஸ் நம்ம இப்ப பார்த்தோம், கருண் நாயர், சாய் சுதர்ஷன், சர்ஃப்ராஸ் கான், ஷேகாஸ் ஐயர், நிறைய பொசிஷன் அந்த நம்பர் 4 பொசிஷனுக்கு இருக்கு. அதை தாண்டி அவங்க சுப்மன் கில்லுக்கு வந்து போறாங்கன்னா ஓப்பனரா போறது ஓகே, நம்பர் 3 நம்பர் 4ல எப்படி ஆட போறாருன்றது நம்மளுக்கு தெரியல, சரியா. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இன்க்ளூஷன் இந்த ஸ்குவாடே வந்து ஒரு கேள்விதான். அதை தாண்டி கேப்டன்சி கொடுக்குறாங்க அப்படின்றப்போ எனக்கு வந்து டபுள் மைண்டடா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு என்னன்னா, அவர் வந்து அட்டாக் பண்ண வேணாம், கொடுத்துருக்காங்க, லெட்ஸ் see how he performs அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபர்ஸ்ட் இனிஷியல் தாட்ஸ் இருக்கு. பட் அது இருந்தாலும் அகைன் நான் சொன்ன மாதிரி தான், அவர் எடுத்ததே வந்து ஒரு பிரச்சனைன்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ எடுத்து கேப்டன்சி கொடுத்து செக்யூர் பண்ணி வைக்கிறாங்களா இல்ல, இப்போ அவர் சரியா பர்ஃபார்ம் பண்ணு வச்சுக்கோங்க. இப்போ அகர்கர்லாம் சொல்லி இருக்கிறத பார்த்தா நாங்க வந்து லாங் டர்முக்கு யோசிக்கிறோம், ஒரு சீரீஸ்க்காக யோசிக்கல அப்படின்றாரு. அப்போ ஒருவேளை கில் வந்து 5 மேட்ச் சரியா பர்ஃபார்ம் பண்ணாம கேப்டன்சில ஜெயிச்சா கூட 5 மேட்ச் சரியா பேட்டிங்ல பர்ஃபார்ம் பண்ணு வச்சுக்கோங்க, இப்போ திரும்ப அவங்க அடுத்த சீரீஸ்க்கும் அவரை தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க இந்தியா. ஸோ இது அகைன் ஒரு ஐ கேன் see where it's going. ஸோ யா, உன்னோட தாட்ஸ் என்ன, உங்க கருத்து சுமன் கில்? சொன்னதுல நான் மோஸ்ட் ஆஃப் த பாயிண்ட்ஸ் அக்ரி பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கில் யாரு, ஒரு கிளீனான ஒயிட் பால் பிளேயர், சக்சஸ்ஃபுல்லான ஒயிட் பால் ஓபனர்னே சொல்லலாம் அவர். மெயினா கரெக்ட், ஓப்பனிங் இல்ல 1 டவுன். ஓகேயா, ஃபர்ஸ்ட் கில்லுக்கு வந்து டெஸ்ட் மேட்ச்ல ஓப்பனிங் கிடைக்குமா, 1 டவுன் கிடைக்குமா, ஷூரா சொல்ல முடியாது. 2 டவுன் தான் கிடைக்கும். 1 டவுன் தான் ஆடிட்டு இருக்காரு. பட் இப்போ ஐ திங்க் கோலி ஸ்லாட் ஓபன் ஆன உடனே 2 டவுன் தான் ஆட போறதா பேசிட்டு இருக்காங்க சோர்சஸ். ஆமா, சாய் சுதர்ஷன், நீங்க அந்த மாதிரி பிளேயர்ஸ்லாம், அபிமன்யு ஈஸ்வரன், அப்புறம் வந்து கேஎல் ராகுல் இப்ப 1 டவுன் ஆட வேண்டியது, வேற யாராவது ஓப்பனிங் போடுறாங்க அப்படின்னா நிறைய இருக்கு. இப்போ டெஸ்ட் மேட்ச்ன்றப்போ அவர் கண்டிப்பா 2 டவுன் ஆடுறதுதான் ஒரு பொசிஷனா பாப்பாங்க. கில் 1 டவுன் ஆனா ஓகே, சரி ஆட்டு போட்டு 1 டவுனே ஆட்டுமே. இப்போ அவர் எத்தனை ஃபார்மேட்ஸ் ஆஃப் கிரிக்கெட் ஆடுறாரு, ஐபிஎல் ஆடுறாரு, T20 இன்டர்நேஷனல் ஆடுறாரு, ஓடிஐ ஆடுறாரு, இப்போ டெஸ்ட்டும் ஆடுறாரு. டெஸ்ட்ல வந்து அவருக்கு இப்போ வந்து இப்போ 4 ஃபார்மேட் ஆடுறாரு. இதுல டெஸ்ட்ல வந்து அவர் கேப்டன்சியே கொடுத்துட்டாங்க. ஆல்ரெடி ஐபிஎல் ஒரு டீம் கேப்டன்சி பண்ணிட்டு இருக்காரு. ஓடிஐல ஃபியூச்சர் கேப்டனா வந்து இப்பவே வைஸ் கேப்டனா இருக்காரு. சோ அப்படின்னா வந்து இஸ் கெட்டிங் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இப்பதான் ஸ்டார்டிங், நீங்க வந்து ஓடிஐ கேப்டனா ஆகலன்னு நீங்க சொல்லாதீங்க. கில் வந்து போக 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 அவருக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஜாஸ்தியாயிட்டே போகும். அந்த டைம்ல அவரோட பர்ஃபார்மன்ஸ் கில் அஸ் அ பேட்டரா தான் நம்ம இன்னைக்கு இங்க தேவை. கேப்டன்சியா வந்து எக்ஸப்ஷனலா வந்து பண்ணி நான் அப்படி சொல்ல மாட்டேன். அந்த அளவுக்கு இன்னும் பார்க்கல, அந்த அளவுக்கு இன்னும் அவர் அந்த ஃபேஸ்க்குள்ள போகல. அது ஒரு விஷயம். டெஸ்ட் மேட்ச்ல இப்ப விளையாடின அளவுக்குமே பாத்தீங்கன்னா கில் இஸ் நாட் அன் எக்ஸப்ஷனல் பிளேயர் இன் டெஸ்ட் கிரிக்கெட். கில் வந்து ஒரு ஆவரேஜான கிரிக்கெட்டர். அவரு கேப்பபிலிட்டிஸ்க்கு வந்து அவர் வச்சிருக்க ஆவரேஜ் 33 சம்திங், அந்த ஆவரேஜ் வந்து இஸ் வெரி நார்மல். ஓகே, கில்டனி இப்போ வந்து டெஸ்ட் மேட்ச்ல ஆட வச்சுதான் இந்தியா ஜெயிக்க வைக்கணும்னு ஒண்ணுமே கிடையாது. கில்ல வந்து ரீப்ளேஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு கேப்டன்சிக்கு வேணா நீ வந்து வேற யாராவது யோசிக்கலாம். மேபி கேஎல் ராகுல் இருக்காரு, அதுக்கு வருவோம், அந்த பாயிண்ட் வருவோம். இப்போ வந்து கில்ல நீ வந்து எந்த மெட்டீரியல்ல நீ வந்து இங்க யூஸ் பண்ணிட்டு இருக்க அப்படின்றது ஒரு கேள்வியா வருது. அண்ட் வந்து இப்போ இதனால வந்து கில்லோட பெர்ஃபார்மன்சஸ் ஒயிட் பால் கிரிக்கெட்ல அடி வாங்காம இருக்கணும். அது ஒரு மெயினான விஷயம். இப்ப நீ சொன்ன மாதிரி தான், ஒரு 3-4 மேட்ச் வந்து சரியா பெர்ஃபார்ம் பண்ணல, கேப்டன்சி பேர்டனும் இருக்கு. கேப்டன்சி ஆகி இப்போ மேட்ச் தோக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது ஒரு பேர்டன் ஆகும். இப்போ இதெல்லாம் சரியா போகாம ஒயிட் பால் கிரிக்கெட்ல வந்து அவரு அந்த வெரக்தியை வந்து ஒயிட் பால் கிரிக்கெட்ல காமிச்சிட்டாரா நம்ம இந்தியா தான் தோப்போம். இப்போ இவ்வளவு பிரஷர் எதுக்கு கில் மேல கொடுக்குறீங்க? ஃபர்ஸ்ட் இதை 3 ஃபார்மேட் கேப்டன்சியை ஒழிக்கணும். டெஸ்ட் மேட்ச்ன்றது தனி, அதுக்கு வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும். எந்த கமிட்மெண்ட்டும் இல்லாம, எந்த ஃபார்மேட் இது பிரச்சனையும் இல்லாம யோசிக்கிற மாதிரி ஒரு மைண்ட் ஆஃப்
அந்த கிரிக்கெட்டருக்கு வந்து அந்த மைண்ட் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்றது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். ஏன்னா இப்போ நிறைய காம்படிட்டிவ் லீக் வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஒரு மூலையில தான் வைப்பாங்க டெஸ்ட் கிரிக்கெட்டை தவிர்த்து. இந்த மாதிரி ஃபோக்கஸ்டா டெஸ்ட் கிரிக்கெட்ல வந்து அந்த அளவுக்கு யாருமே இப்போ ஈடுபாடா காட்ட மாட்டாங்க. நீங்க பேட் கமின்ஸ் சொல்லலாம். முன்னாடி வந்து அவரு எல்லா ஃபார்மேட்லயும் கேப்டன்சி பண்ணியிருக்காரு. அந்த டைம்லாம் வந்து அவர் மேனேஜ் பண்ணல டெஸ்ட் கிரிக்கெட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம். ஆனா நீங்க ஆஸ்திரேலியா டீம் பாத்தீங்கன்னா அவங்க ஒரு டெஸ்ட் மேட்ச் ஒரு முக்கியமான மேட்ச் வருதுன்னா அதுக்கு அவங்க ப்ரிப்பரேஷன்ஸ் வந்து பயங்கரமா இருக்கும். மாச கணக்குல பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு இந்தியா கூட பண்ண மாட்டாங்க. இந்தியா வந்து இப்போ இந்த லீக்ஸ் எல்லாம் ஆடிட்டு ஏதோ டூர் ஆடிட்டு ஜாலியா 2 டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டு அப்படிதான் வருவாங்க. ஆஸ்திரேலியா நம்ம பார்த்தோம். நம்மள வந்து அந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப்ல நம்ம கூட விளையாடுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு 3-4 மந்த்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிருக்காங்களாம். சரி அந்த மாதிரி இந்தியா பண்ணாலுமே அது வந்து நான் அட் எண்ட் ஆஃப் த டே நான் சொல்ற பாயிண்ட் என்னன்னா சுப்மன் கில் வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு ஒயிட் பால் அஃபெக்ட் ஆகக்கூடாது. அதுக்கு டெஸ்ட் மேட்ச் ஒரு இதுவா இருக்கக்கூடாது அப்படின்றது தான் நான் சொல்ல வரேன். ஓகே, நல்லா ஃப்ளோவா பேசியிருந்தா இன்டர் பண்ண விரும்பல. ஆக்சுவலி கில் வந்து T20 ஸ்குவாட்லாம் தூக்கிட்டாங்க. நம்ம பார்த்தோம். லைக் வந்து சந்து சாம்சன் ஆடிட்டு இருக்காருன்றப்போ 2 ஃபார்மேட் தான். அண்ட் 3 ஃபார்மேட் கேப்டனா பாக்குறாங்களான்றது எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ கரண்டா வந்து இந்தியாவுக்கு 3 டிஃபரெண்ட் கேப்டன். ஐ திங்க் ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இன் ரீசென்ட் ஹிஸ்டரி இப்படி நடக்குது. T20ல ஸ்கையி, ODIல ரோஹித், டெஸ்ட்ல வந்து கில்லு. சரியா, நீ வந்து ஆர்கியூ பண்ணலாம். லைக் வந்து ரோஹித் சர்மாக்கு வைஸ் கேப்டன் வந்து கில் தான் ஃபியூச்சர்ல கொடுப்பாங்க அப்படின்னாலுமே T20ல எனக்கு தெரிஞ்சு கில் கேப்டன்சியா வரது வாய்ப்பே இல்ல. T20 நான் சொல்லவே இல்ல. T20 ஃபார்மேட் கேப்டன் சொன்னேன். அதுக்கு சொல்றேன். 3 ஃபார்மேட்னு சொல்றது ஐபிஎல் கேப்டன்சி பண்ணிட்டு இருக்காரு ஒரு டீமுக்கு. அது ஐபிஎல்மே நீ பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 2 to 3 மந்த்ஸ் கிட்ட போகும் அந்த ஒரு ஃபேஸ். நீ வந்து ஐபிஎல் எடுத்தோடனே 2 மாசம் ஆட்டு போக மாட்டேன். அதுக்கும் கொஞ்சம் இது டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், யோசிக்கணும் என்ன பிளான் பண்றது. இப்போ ஆக்ஷன் வந்துச்சுன்னா என்ன டீமுக்கு எடுக்கலாம் அப்படின்னு டிசைன் பண்ணணும். அதுல உன்னோட மைண்ட் அங்கேயே வைக்கணும். நீ அப்படின்றப்போ நீ 3 ஃபார்மேட் மாதிரி தானே வருது இதுவும். அப்படிதான் என்னோட கொஸ்டின். அதுதான் என்னோட கொஸ்டினா இருக்கு. சரி, ஓகே பாப்போம். அது வந்து ஓகே அதான், பட் கரெக்ட் தான். இது பாரு அவனுக்கு தம்ஸ் அப் கொடுக்குறான் கூகுள் மீட் காரணம். குட் பாயிண்ட் ஹரிஷ் அப்படின்றான். சரி, ஓகே, அகைன் கமிங் பேக் டு யார கேப்டன்சி கொடுத்துருக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி. இப்போ கில்லுக்கு கொடுக்க கூடாதுன்றீங்க, யாரு கொடுத்துருக்கலாம் அப்படின்னா அஃப்கோர்ஸ் டாபிக்ல இருந்த 2 பேரு ஜஸ்பிரீத் பும்ரா, KL ராகுல். அகர்கருமே அதை டீசெண்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாரு. பும்ராக்கு ஏன் கேப்டன்சி கொடுக்கல அப்படின்றப்போ அவர் சொல்லியிருந்தாரு பும்ரா வந்து ஆஸ்திரேலியால மேக் ஷிஃப்ட் கேப்டனா இருந்தாரு, நல்லா தான் பண்ணாருங்க, அவர் டீசெண்டா பண்ணாரு இல்லன்னு சொல்ல. பட் வந்து அவர் 5 மேட்சுமே அவைலபிளா இருப்பாரான்னு கேட்டீங்கன்னா இருக்க மாட்டார். இந்த சீரீஸ்க்கே மினிமம் 3 மேட்ச் இருப்பாரு. அந்த 4வது மேட்சே வந்து கொஞ்சம் டவுட் தான். அவர் வந்து 3 மேட்ச் ஆடணும் 4 மேட்ச் ஆடினாலும் எங்களுக்கு வந்து அவர் எவ்வளவு மேட்ச் ஆடினாலும் அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து லக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்ஜுரியில இருக்கிற ஒரு பிளேயருக்கு நாங்க வந்து 15 பிளேயரை ஹேண்டில் பண்ணக்கூடிய எக்ஸ்ட்ரா பர்னை கொடுக்க விரும்பல அப்படின்னு சூப்பரா சொல்லியிருந்தாரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, சாரி டு இன்டரப்ட், SSV ஜெய்ஸ்வால் ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? அதுதான் நான் 4th பாயிண்ட் தான் கேட்கலாம் இருந்தேன். அதுக்கு முன்னாடி KL ராகுல் சொல்லிடலாம். KL ராகுலுக்கு ஏன் கொடுக்கல அப்படின்றப்போ அகர்கர் வந்து ஒரு கேட்கும் போது கொஞ்சம் சிரிப்பா தான் இருந்துச்சு. என்ன சொல்லியிருந்தாருன்னா KL ராகுல் வந்து பண்ணாருங்க, சவுத் ஆப்பிரிக்கால பண்ணாரு இல்லன்னு சொல்ல, ஆனா அந்த டைம்ல நான் வந்து செலக்டரா இல்ல, அப்போ வந்து கொடுத்திருந்தாங்க. ஒரு லேம் ரீசன் என்ன, அவர் செலக்டரா இல்ல என்ன, அவர் செலக்டரா இருக்கும்போது இப்ப இருக்க பிளேயர்ஸ் இல்ல செலக்டரா இருந்தப்பதான் வந்து எல்லா பிளேயர்ஸ் கேப்டன்சி பண்ணிட்டு வந்தாங்களா? போ சொல்லு. இல்ல அதான் ஃபர்ஸ்ட் ரீசன். அது செகண்ட் ரீசன் வந்து அது மட்டும் இல்லாம இந்த ஒரு சீரிஸ்க்கு நாங்க பாக்கல. நாங்க வந்து ஃபியூச்சர் அஹெடா யோசிக்கிறப்போ சுப்மன் கில் வந்து நாங்க பாத்துருக்கோம். சுப்மன் கில் லெட்ஸ் ஹோப் தட் ஹி டஸ் a good job, லெட்ஸ் ஹோப் தட் ஹி லேர்ன்ஸ் a lot during the series-ன்ற மாதிரி சொல்லிருக்காங்க. சோ எனக்கு இங்கேயே ஒரு கேள்வி என்னன்னா, ஓகே நீங்க ஃபியூச்சருக்கு ப்ரிப்பேர் பண்றதெல்லாம் ஓகே தான், பட் நீங்க எப்படி கோலி டு ரோஹித் போறப்போ அந்த ரஹானின்ற ஒரு டிரான்சிஷன் இருந்துச்சோ அந்த மாதிரி மேபி ஒரு சீரீஸை வந்து KL ராகுலுக்கு கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நீ கேட்ட கேள்வி ஜெய்ஸ்வாலுக்கு ஏன் கொடுக்கல அப்படின்ட்டு. ஓகே, ஃபியூச்சர் பார்க்கும்போது ஜெய்ஸ்வால் அங்க டிக் ஆறாரு அண்ட் பெட்டர் ரெக்கார்ட்ஸ் தென் சுப்மன் கில் இன் டெஸ்ட் மேட்ச். கண்டிப்பா இல்லன்னு சொல்லவே இல்லை. 52 வச்சிருக்காரு ஆவரேஜ். சுப்மன் கில் பார்த்தோன்னா ஒரு ஆவரேஜ் 35 தான் டெஸ்ட்ல. அது மட்டும் இல்லாம இங்கிலாந்துல ஒரு ஆவரேஜ் ரொம்ப மட்டும் 6 இன்னிங்ஸ் ஆடிருக்காரு, 88 ரன்னு, ஆவரேஜ் வந்து 14-15 தான் வச்சிருக்காரு. அப்படி இருக்கிறப்போ வை கில்ன்ற கேள்விக்கு ஜெய்ஸ்வால் ஒரு பிளேயரா தான் எல்லாத்துலயும் விளையாடிட்டு இருக்காரு. எங்கேயுமே பண்ணல. டெஸ்ட் மேட்ச்க்கு அவரே நீங்க வந்து ஒரு பட்டிங் கேப்டன் வேணும் டெஸ்ட் மேட்ச்க்கு அப்படின்றீங்க. சுப்மன் கில் டெஸ்ட் மேட்ச்ல கேப்டன்ஸே பண்ணதில்ல, அவருக்கு நம்பி கொடுக்கணும். எதுக்கு ஜெய்ஸ்வால் கொடுக்கூடாது? இல்ல அட்லீஸ்ட் இவங்களோட ஆர்குமெண்ட் எப்படி இருக்கும்னா, கில்லாச்சு இப்ப லோக்கலா பண்ணிட்டு இருக்காரு. லைக் வந்து அகமதாபாத்துக்கு லைக் வந்து குஜராத் டைட்டன்ஸ்க்கு பண்றாரு அண்ட் வந்து சில T20 ஸ்குவாட் மேனேஜ் பண்ணாங்க. அந்த ஆஸ்பெக்ட்ல ஜெய்ஸ்வாலுக்கு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது. சோ வந்து அதை யோசிப்பாங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு மேபி வைஸ் கேப்டனா கொடுத்துருக்கலாம் என்னோட கேள்வி இருந்துச்சு. நீ கில்ல கேப்டன் போடுறீங்கன்னா ஜெய்ஸ்வால் வைஸ் கேப்டனாச்சும் கொடுத்துருந்துருக்கலாம் அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. ஏன்னா ரிஷப் பண்ட் வைஸ் கேப்டன், அதுக்கு நான் வரேன். எனக்கு வந்து அது சுத்தமா உடன்படே இல்லை. அகைன் லைக் வந்து எப்படி நீங்க வந்து ஒரு irregular சொல்றீங்க. exceptional test innings in LST, Rishabh Pant has received the vice captain for test match, vice captain for India. ஆமா, IPL ஃபார்மை பார்த்து கொடுத்துருக்காங்க போல. பட் அகைன் என் கேள்வி என்னன்னா, இங்கிலாந்துல அவர் நல்லா ஆடி இருக்காரு, ஓகே ரெக்கார்ட் வந்து 35 வச்சிருக்காரு. ஆஸ்திரேலியால டீசென்டான ரெக்கார்ட் வச்சிருக்காரு, 2-3 மேட்ச் ஜெயிச்சு கொடுத்தாரு இல்லன்னு சொல்ல. பட் இதெல்லாம் தாண்டி வைஸ் கேப்டன் பண்ற அளவுக்கு அவர் என்ன பண்ணிட்டாரு
அதான் இங்க கேள்வி. சரிங்களா? ஃபர்ஸ்ட் கேள்வி. 2வது கேள்வி, இவருமே வந்து ரெகுலர் ஆடுவாரா அப்படி பாத்தீங்கன்னா? பும்ரா 5 மேட்ச் ஆடுவேன்றீங்க. பண்டோட அப்ரோச்சுக்கு அவர் வந்து நீங்க 5 மேட்ச் ஆட வைப்பீங்களா? அவர் வந்து ஹிட் ஆர் மிஸ் மாதிரி தான் இருக்காரு. அப்படி இருக்கிறப்போ நீங்க அகைன் ரெகுலரா இல்லாத ஒரு பிளேயருக்கு வைஸ் கேப்டன்சி கொடுக்கறதுன்றது ஒரு கேள்விக்குறி. எனக்கு அங்கேயே ஒரு டவுட் தான். எனக்கு இந்த கேப்டன் மேலேயும் ஒரு கேப்டனாச்சும் ஓகேன்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. சரி ஏதோ ஒரு புதுசா ட்ரை பண்றாங்க அப்படின்ற வைஸ் கேப்டன் இன்னும் கொஞ்சம் யங் பிளேயர் கொடுப்பாங்க எதிர்பார்த்தேன். ஜெய்ஸ்வால் கொடுப்பாங்க எதிர்பார்த்தேன். அட்லீஸ்ட் அவரை வழி நடத்துறதுக்கு KL ராகுலுக்காச்சும் கொடுப்பாங்க எதிர்பார்த்தேன். 2 KL ராகுல் கொடுத்துட்டு அப்படியே வைஸ் கேப்டன் ஜெய்ஸ்வால் கொடுத்துட்டு அப்படியே KL ராகுல் பண்றதுக்கும் பண்ணிட்டு ஜெய்ஸ்வால் அப்படியே ஓவர் கம் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருந்தா நல்லா இருந்திருக்கும். பண்ணிருக்கலாம். அதுதான் நானும் எதிர்பார்த்தேன். பட் பண்ணல. சரி ஓகே, நம்ம வந்து கேப்டன்சி போனோம் அவ்வளவுதானே. வேற என்ன பேசணுமா? கேப்டன்சி தான் போதும். பும்ரா வந்து ஓகே அவர் ஃபிட்னஸ் இஷ்யூனால அவரால் விளையாட முடியாது எல்லா மேட்சஸ்மே அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட்ல அவர் கொடுக்கல. பட் பாவம் பும்ரா அவர் வந்து IPL மும்பைக்கும் கேப்டன்சி பண்ண முடியல. T20 கேப்டன்சி பண்ணாரு இந்தியாவுக்கு. அயர்லாந்துல போய் 2 மேட்ச் தான் ஜெயிச்சுட்டு வந்தாரு. 2 மேட்சஸ் கேப்டன்சி, 2 மேட்சஸ் வின். பட் ஹி குடன்ட் கேப்டன் இன் T20 இன்டர்நேஷனல்ஸ் அண்ட் ODIல கிடைக்காது. T20 எப்ப கடைசி ஆடினாரு? வேர்ல்டு கப்ல ஆடினார்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் T20 அவர் ஆடவே மாட்டார். ஃபுல்லா இன்ஜுரியில தான் உட்காந்துருக்காரு. ஆமா இன்ஜுரியிலேயே உட்காந்து ஒரு வாழ்க்கை வந்து பாவமா இருக்கு, அழிஞ்சு போச்சு. ஆனா இது என்ன தப்பு பண்ணோன்னே தெரியாம ஜெய்ஸ்வால் வந்து ராஜஸ்தான்ல ஸ்கிராச்சிங் ஹிஸ் ஹெட். Why I was not given captaincy for Rajasthan Royals? அது இன்னுமே வந்து புரியாத புதிரா இருக்கு. அதை பத்தி பேசணும்னா நிறைய பேசலாம். சரி அது வேண்டாம், விட்டுருங்க. ஆமா. சோ நம்ம கமிங் பேக் டு தி எக்ஸ்க்ளூஷன்ஸ். ஷமியை வந்து டிராப் பண்ணிட்டாங்க நிறைய இடத்துல பேசுறாங்க. பட் அது அகர்கர் சொல்லியிருந்தாரு, டிராப் எல்லாம் பண்ணல. அவருக்கு வந்து ஃபிட்னஸ் கிளியரன்ஸ் வந்து BCCI வந்து கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. மேக் சென்ஸ். ஏன்னா அவர் சாம்பியன்ஸ் டிராஃபியில வரும்போதே ஒரு மாதிரி ஃபிட்னஸ் இஷ்யூஸ்ல தான் வந்து கடைசியில தான் அவர் வந்து ஆடினாரு. அண்ட் இப்ப IPL பார்க்கும்போது தெரிஞ்சு நிறைய அப்பப்போ லிம் பண்றதா இருக்கட்டும், கடைசி ஒரு 3-4 மேட்ச் அவர் ஆடல அப்படின்றப்போ ஷமியோட ஃபிட்னஸ்னால தான் நாங்க வந்து எடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அவருக்கு ரிப்ளேஸ்மெண்டா நிறைய புது பிளேயர்ஸ் இறக்கிருக்காங்க. ஹர்ஷ்தீப் சிங் வந்திருக்காரு டீமுக்குள்ள. அண்ட் வந்து முகமது சிராஜ் அப்கோர்ஸ் முன்னாடி இருந்தாரு. ஆகாஷ் தீப் வந்திருக்காரு. சரி ஓகே, இதெல்லாம் பார்த்தாச்சு. இப்ப ஆல்ரவுண்டர் லிஸ்ட்ல நம்ம பார்த்தோம். ஷர்துல் அவர் வந்து ஒரு நல்ல ரெக்கார்ட் வச்சிருக்காரு. ஆக்சுவலி இங்கிலாந்துல ஒரு மேட்ச்ல ஏதோ ஒரு மேட்ச் ஐ திங்க் நம்ம ரொம்ப கொலாப்ஸ் ஆகும். அந்த மேட்ச்ல அவர் வந்து அடிப்பாரு, ஒரு 70 80 குவிக் ஃபயர் அடிப்பாரு. அந்த மேட்ச் நம்ம ஜெயிப்போம் நினைக்கிறேன். 50 சம்திங் வாஷிங்டன் சுந்தர் கூட அடிச்சு அது டாபா டெஸ்ட் சீரிஸ் தான். இல்ல இங்கிலாந்துல ஒரு மேட்ச் நம்ம 60 70 ஃபார் 8 இன்னொரு மேட்ச் அடிப்பாரு. கரெக்ட், இங்கிலாந்து ஃபயர்ல அடிப்பாரு, செம ஃபாஸ்டா அடிப்பாரு. இந்த மேட்ச் நம்ம ஜெயிப்போம் நினைக்கிறேன். அந்த மேட்ச் வந்து நம்ம வில் வின் அந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணி அவர் வந்து எடுத்திருக்காங்க. அந்த மேட்ச்ல சூப்பரா பவுலிங்கும் போட்டிருப்பாரு. எஸ்பெஷலி சேசிங் அப்போ ஒரு 100 for 0 இருப்பாங்க இங்கிலாந்து. 350 சேஸ் பண்ணோம். அவர் தான் அந்த ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் தூக்குவார். அசீப் அமீத் விக்கெட் எடுப்பாரு. அதுல இருந்து அப்படியே ஒரு கொலாப் ஸ்டார்ட் ஆகி நம்ம வந்து ஜெயிப்போம். அண்ட் ஷர்துல் தாக்கூர் நம்ம முன்னாடியே பார்த்திருக்கோம். அவர் பவுலிங்ல வந்து லாஜிக்கே இருக்காது, மேஜிக் தான். அது எப்படி விக்கெட் வரும்னு தெரியாது. ஒரு லூஸ் டெலிவரி போடுவார், விக்கெட் விடும். அந்த விக்கெட் டேக்கிங் எபிலிட்டி தாக்கூருக்கு இருக்கு. ஸோ எடுத்திருக்காங்க. அண்ட் ஸ்பின்னர்ஸ் பார்த்தனா எக்ஸ்பெக்டட் தான். ஜடேஜா, அஸ்வின் ரிட்டையர் ஆயிட்டார் அப்படின்றதுனால வாஷிங்டன் சுந்தர் வந்திருக்காரு. துப்பாக்கி எப்படிங்க சிவன் ஒரு ட்வீட்லாம் கூட போட்டார் அஸ்வின். ஸோ வாஷி கம்ஸ் இன். அண்ட் குல்தீப் யாதவ் இந்த மாதிரி ட்ரை பண்ணிருக்காங்க. ஒரு மேட்ச் ஆடினார் அவர் இங்கிலாந்துல, விக்கெட் எதுவும் எடுக்கல, 8 ஓவர் தான் போட்டாரு. சோ ஐ திங்க் மான்செஸ்டர் டெஸ்ட் மேட்ச்ல அவர் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 4th டெஸ்ட். வாஷிங்டன் சுந்தர் என்ன பொறுத்தவரையில நெவர் ரீப்ளேஸ் அஸ்வின். அஸ்வின் இஸ் a wicket taker. வாஷிங்டன் சுந்தர் இஸ் a contain bowler. அவர் போர்த் சைடே டிஃபென்சிவ், அவ்வளவுதான். அஸ்வின் வந்து அக்ரெசிவ், விக்கெட் எடுக்க போற அப்ரோச் வந்து அக்ரெசிவ். ஆமா. அண்ட் எனக்கு தெரிஞ்சு நோ ஒன் கேன் ரிப்ளேஸ் அஸ்வின். எனக்கு தெரிஞ்சு, என்னோட ஒப்பீனியன்ல அந்த டெஸ்ட் மேட்ச்ல ஸ்பெசிஃபிக்கா அந்த லெஜெண்ட் ஸ்டேட்டஸ்லாம் எனக்கு தெரிஞ்சு யாரும் இதுக்கப்புறம் வருவாங்களான்றது தெரியல. பட் இப்போதைக்கு கரண்ட் ஸ்குவாட்ல யாருமே இல்ல. பிளேயிங் 11 பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு எக்ஸ்ட்ரா ஃபேக்ட் ஆட் பண்ணிக்கணும்னு நினைச்சேன். இதுல வந்து சில பிளேயர்ஸ் இந்தியா ஏல வந்து ஆடுறாங்க. லைக் அவங்க ஐ திங்க் ஆஃப்டர் IPL, மேபி ஐ திங்க் பிஃபோர் IPL 30th அன்னைக்கு ஒரு மேட்ச் இருக்கு. அதுக்கு இப்ப சில பிளேயர்ஸ் போயிடுவாங்க. இந்த பிளே ஆஃப்ல இல்லாத பிளேயர்ஸ்லாம் 30th அன்னைக்கு போயிடுவாங்க. அண்ட் பிளே ஆஃப்ல இருக்கிற பிளேயர்ஸ்லாம் வந்து ஜூன் 5th ஒரு மேட்ச் இருக்கு. அதுக்கு வந்து இங்கிலாந்து லயன்ஸ் கூட நினைக்கிறேன். அதுக்கு வந்து அவங்க போவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஜூன் 11th அன்னைக்கு இன்ட்ரா ஸ்குவாட் மேட்ச் இருக்கு. சீனியர் டீமுக்கு அகைன்ஸ்டா ஒரு மேட்ச் இருக்கு இந்தியாவுக்கு. 3 டெஸ்ட் மேட்ச் இருக்கு, டூர் மேட்ச் இருக்கு. சோ இதுல இருக்கிற பிளேயர்ஸ் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் ஆல்ரெடி டீம்ல இருக்கிற அபிமன்யு ஈஸ்வரன், யசஸ்வி ஜெய்ஸ்வால், அதுக்கப்புறம் வந்து நிதிஷ்குமார் ரெட்டி, ருத்ராஜ் கேக்வாட், நிதிஷ்குமார் ரெட்டி, இல்ல ஸ்குவாட்ல இருக்கிற பிளேயர்ஸ் நான் சொல்றேன். நிதிஷ்குமார் ரெட்டி, அதுக்கப்புறம் வந்து ஐ திங்க் குல்தீப் யாதவ் இருக்காருன்னு நினைக்கிறேன். அது வேற எனக்கு தெரியல. சாய் சுதர்ஷன் இருக்காரு. சாய் சுதர்ஷன் கில் வந்து செகண்ட் டெஸ்ட்ல ஜாயின் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்லிருக்காங்க. லைக் செகண்ட் பிராக்டிஸ் மேட்ச்ல ஆடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து தே ஆர் இந்த GT பிளே ஆஃப்ஸ்ல. சோ அதனால ஜூன் 5th நடக்கிற அந்த மேட்ச்ல ஜாயின் பண்ணுவாங்கன்ற மாதிரி பேசியிருக்காங்க. அதை தாண்டி வந்து த்ரூ ஜுரேல் இருக்காரு அந்த டீம்ல. சோ ரெண்டுத்துலயுமே கொஞ்சம் சிமிலாரிட்டிஸ் இருக்கு. ஸோ ஐ திங்க் அந்த சீரீஸ்மே ஒரு 5-6 பிளேயர் வந்து அதுல இருக்காங்க. அதுல எப்படி பெர்ஃபார்ம் பண்றாங்கன்னு பார்த்துட்டு அவங்க மெயின் ஸ்குவாட் மெயின் லைன் அப்ல இருப்பாங்களா இல்லையான்றது டிசைட் பண்ணுவாங்கன்றது நினைக்கிறேன். சில ஸ்பாட்டுக்கு அந்த கேள்விகள் இருக்கு. பிளேயிங் 11 முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லணும். ருத்ராஜ் கேக்வாட் வந்து நல்லா ஸ்கேம் பண்றாங்க இந்தியான்னு தோணுது. ஏன்னா ஒரு சீரீஸ்ல வந்து கேப்டனா அனுப்பிச்சு விட்டாங்க மொக்க சீரீஸ்ல. இல்லுக்கு பதிலா ஐ திங்க் இல்ல இல்லாம ஒரு மேட்ச் கேப்டன்சி பண்ணாரு நினைக்கிறேன். அப்போ வந்து அந்த ஜிம்பாப்வே சீரீஸ்ல கேக்வாட் அனுப்பிச்சு ஆட வச்சாங்க. ஒரு மேட்ச் கேப்டன்சி என்னமோ பண்ணாரு. அதுக்கப்புறம் ஏசியன் கேம்ஸ்ல வந்து அவர் கேப்டன்சி கொடுத்து நீ போய் ஜெயிச்சுட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சாங்க. ஜெயிச்சுட்டு வந்தாரு. இப்போ வந்து டெஸ்ட் மேட்ச்ல இப்போ சும்மா இங்கிலாந்து A டீம் B டீம் கூட ஆடுறதுக்கு வந்து அந்த லிஸ்ட்ல மட்டும் எடுத்து வச்சிருக்காங்க. அங்கங்க ஏதாவது வந்து
எப்படி சும்மா பேர் லிஸ்ட்ல போட முடியுமோ அந்த மாதிரி போடுற மாதிரி இருக்கு ருத்துராஜ் கெய்க்வாட். உண்மையிலே சொல்றேன், தே ஆர் நாட் ஹானஸ்ட்லி கிவிங் எனி சான்ஸ் ஃபார் ருத்துராஜ் கெய்க்வாட். அங்கங்க எங்கெங்கெல்லாம் போட்டு அவர் எடுக்காததை ஜஸ்டிஃபை பண்ணி நாங்க கொடுத்துருக்கோமேப்பா சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கணக்கு காட்டுற மாதிரி இருக்கு. எனக்கு ஓகே, நான் ஆக்சுவலி ருத்துராஜ் கெய்க்வாட் ஃபேன் தான். நம்ம வந்து ஒரு வீடியோவும் போட்டிருக்கோம், வை ருத்துராஜ் கெய்க்வாட் இஸ் நாட் பீங் கன்சிடர் அப்படின்ட்டு. பட் நான் அதை சொன்னதுதான், இவங்க வந்து இந்தியா ஏக்கு சான்ஸ் கொடுக்குறாங்க அகைன்ஸ்ட் ஆஸ்திரேலியாவே நம்ம பார்த்தோம். பட் இவர் வந்து அந்த சான்ஸை வந்து கிராப் பண்ணிக்க மாட்டாருன்னு ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா நீ அந்த சீரீஸ்ல நிதிஷ்குமார் ரெட்டி நல்லா ஆடிந்தாரு, அதனாலதான் நிதிஷ்குமார் ரெட்டிக்கு டெபியூ கிடைச்சது. ஒருவேளை அந்த இந்தியா ஏ சீரீஸ்ல ருத்துராஜ் கெய்க்வாட் ஒரு 50-60 அடிச்சிருந்தாருன்னா he would have been into the squad. படிக்கல் அந்த மாதிரி தான் வந்தாரு. படிக்கல் அந்த சீரீஸ்ல ஏதோ ஒரு மேட்ச்ல வந்து 50-60 அடிப்பாரு. ஐ திங்க் அது மேலே அடிப்பாரு நினைக்கிறேன். அதனால வந்து அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது ஆஸ்திரேலியாலுமே. சான்ஸ் கொடுத்து டெஸ்ட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி நீ சொல்ற. ஆமா, சோ இந்த ஏன்னா நிறைய காம்படிஷன் இருக்கு மச்சி. நான் ஓப்பனா சொல்றேன், நான் வந்து ருத்துராஜ் கெய்க்வாட் ஃபேன் தான். பட் டு பி ஆனஸ்ட் அவரோட பொசிஷனுக்கு எக்கச்சக்க காம்படிஷன் இருக்கு. அதை தாண்டி அவர் எக்ஸெப்ஷனலா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அவர் இந்த மாதிரி கிடைக்கிற சான்ஸ் கொஞ்சம் அந்த சான்சஸ் எல்லாம் மிஸ் பண்ணிடுறாரு. அதுவும் ஒரு விஷயம் இருக்கு. எனக்கு சஞ்சு சாம்சன் பாக்குற மாதிரி இருக்கு, அங்க பெர்ஃபார்ம் பண்ணோம். அதான் எனக்கு சஞ்சு சாம்சன் பாக்குற மாதிரி இருக்கு. முன்னாடி சஞ்சு சாம்சனுக்கு இப்படிதான், அவர் வந்து ரொம்ப பெர்ஃபார்ம் பண்ணுவார் டொமஸ்டிக்ல. அப்புறம் எங்கேயோ ஒரு மேட்ச் சான்ஸ் கிடைக்கும், அந்த ஒரு மேட்ச்ல வந்து இவர் சொதப்பிடுவாரு, திரும்ப வந்து டிராப் பண்ணிடுவாங்க. திரும்ப ஒரு ரொம்ப நாள் சான்ஸ் கிடைக்கும், சொதப்பிடுவாரு, டிராப் பண்ணிடுவாங்க. இப்படிதான் போயிட்டு இருந்துச்சு. ரஜனுக்கு அப்படிதான் இருக்காரு பாக்க. லைக் வந்து காம்படிஷன் நிறைய இருக்கு. இவர் இந்த இந்தியா ஏ சீரீஸை யூஸ் பண்ணிக்கிட்டாருன்னா மேபி ஒரு ஃபியூச்சர்ல ஒரு இன்ஜுரி வருது, அபிமன்யு ஈஸ்வரனோ இல்ல சாயோ இல்ல வந்து கேஎல் ராகுலோ ஜெய்ஸ்வரோ இன்ஜுரி ஆகுறாங்க அப்படின்ற பட்சத்துல ஐ திங்க் ருத்ராஜ் will come into the team. பட் அதுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும், அந்த இன்ஜுரியும் ஆனும். ஓகே, அந்த இன்க்ளூஷன்ஸ் எக்ஸ்க்ளூஷன்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ கேப்டன்சியும் வந்து ஒரு பஞ்சாயத்துலாம் முடிச்சுட்டு அடுத்து வந்து ஸ்குவாடை வந்து சொல்லிடுறோம். கிரிக்கெட் டைமண்ட்ஸோட இந்த டெஸ்ட் மேட்ச் அகைன்ஸ்ட் இங்கிலாந்து என்ன ஸ்குவாட் இருக்கணும் அப்படின்றத பரத் சொல்லுவார். போத்து விட்டான் பாருங்க. சரி, ஓகே. நான் ஆக்சுவலி நாங்க ரெண்டு பேர் சேர்ந்து பேசினதுதான். ஸோ எங்களுக்கு ஓப்பனிங் வந்து ஜெய்ஸ்வால் அண்ட் ராகுல் அன்டவுட்லி அவங்க தான் ஓப்பன் பண்ண போறாங்க. ஈஸ்வரன் வந்து கொஞ்சம் சப்ல இருப்பாரு. ஒன் டவுன் வந்து சாய் சுதர்ஷன் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா அவர் வந்து பெருசா டெஸ்ட் மேட்சஸ் ஆடல அப்படின்னாலும் அவருக்கு சரியாக பர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. இந்த இங்கிலாந்து கண்டிஷன்ஸ் பத்தி தெரியும் அண்ட் அவருடைய கேப்பபிலிட்டி நம்மளுக்கு தெரியும், டெக்னிக் தெரியும். அண்ட் அதை நம்பி வந்து அன்டவுட்லி சொல்லலாம் நம்பர் 3 வந்து சாய் அப்படின்ட்டு. நம்பர் 4 வந்து அஃப்கோர்ஸ் கேப்டன் சுப்மன் கில். நம்பர் 5 இங்க நிறைய பேர் வந்து ரிஷப் பண்ட் சொல்லுவாங்க. பட் நான் நம்பர் 5 வந்து கருண் நாயர் ஆட வைப்பேன். சரிங்களா? ஏன்னா கருண் நாயருக்கு அந்த நார்த் ஆம்டன் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம சாய்க்கு சொன்ன மாதிரி தான் அந்த டெக்னிக் இருக்கு. ரஹானே மாதிரி வருவாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ 2 மேட்ச் 3 மேட்ச் நான் சான்ஸ் கொடுத்து பார்ப்பேன் கண்டிப்பா எப்படி பர்ஃபார்ம் பண்றாரு அப்படின்ட்டு. நம்பர் 5 நான் கருண் நாயர் வைக்கிறேன்னா நம்பர் 6 நான் ரிஷப் பண்ணிட்டு வைப்பேன். சரிங்களா? ஸோ நம்பர் 6 ரிஷப் பண்ட் அந்த ஒரு அக்ரெசிவ் இன்னிங்ஸ் ஆடுறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருப்பாரு. நம்பர் 7 ஜடேஜா. நம்பர் 8 வந்து ஷர்துல் தாக்கூர். இவர் தான் என்னோட ஆல்ரவுண்டரா இருக்காரு டீம்ல. நம்பர் 8 தாக்கூர், ஏன்னா அவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, நல்லா ஆடி. ஜடேஜா வந்து பியூர் பேட்ஸ்மேன்ல. ஜடேஜா வந்து தேவைப்பட்ட அந்த ஸ்பின்னு பேட்ஸ்மேன் தான்றியா? சரி, அதுக்கு வருவோம். நம்பர் 8 வந்து தக்கூர். நம்பர் 9 ஜஸ்பிரீத் பும்ரா. நம்பர் 10 வந்து பிரசித் கிருஷ்ணா. நம்பர் 11 வந்து சிராஜ் ஆர் ஹர்ஷ்தீப் சிங். ஸோ இதான் வந்து நம்ம 2 பேரும் சேர்ந்து டிசைட் பண்ண 11. இதுல எக்ஸ்க்ளூட் பண்ண பிளேயர்ஸ் யாருன்னா நிதிஷ்குமார் ரெட்டி சொல்லல. ஏன்னா நிதிஷ்குமார் ரெட்டியா தக்கூரான்றதுதான் இங்க கேள்வி. எனக்கு வந்து ஒரு பவுலிங் ஆல்ரவுண்டர் வேணும்ன்றது நான் தாக்கூர் யூஸ் பண்ணிருக்கேன். எனக்கு நம்மளுக்கு இருக்க வந்து பேட்டிங் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. தாக்கூர் நல்ல பேட்ஸ்மேன் தான். நம்மளுக்கு பவுலிங் வந்து கரெக்டா ஒரு பவுலர் வேணும்னு சொல்லிட்டு தான் நிதிஷ்குமார் ரெட்டி வேணாம்னு சொல்லிட்டு தாக்கூர் எடுத்தோம். அது மட்டும் இல்லாம அதே கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்குவாடா இருக்குன்றப்ப கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் தாக்கூர் எடுப்போமே, அது ஏன் இன்னும் கொஞ்சம் பர்டன் தரணுன்ற மாதிரி ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது குல்தீப் யாதவ் பெருசா டர்ன் எடுக்காது. மேபி மான்செஸ்டர்ல இந்த ஒரு சீமருக்கு பதிலாக குல்தீப் ஆடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மற்றபடி வாஷிங்டன் சுந்தர் எடுக்க போறது இல்லை, ஏன்னா அகைன் சேம் ரீசன்ஸ். அண்ட் இதையும் தாண்டி ஆகாஷ் தீப் அண்ட் அபிமன்யு ஈஸ்வரன் ஒரு பேக்கப் ஆப்ஷன்ஸ் தான் எல்லாமே. அந்த த்ரூ ஜுவலுமே வந்து பேக்கப் கீப்பர் தான். சோ உங்களுக்கு ஏதாவது இந்த சேஞ்சஸ் இருக்கு லைக் வந்து ஆனா இன்க்ளூஷன்ஸ்ல இவங்களை ஆட் பண்ணிருக்கலாம் டெஸ்ட் ஸ்குவாட்ல. அண்ட் வந்து நாங்க பேசின பாயிண்ட்ஸ்ல தான் மாற்று கருத்துக்கள், கேப்டன்சி வந்து கில்லு தான்ப்பா கரெக்ட் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு பாயிண்ட்ஸ் இந்த பாயிண்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா தாராளமா வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ்ல நாங்களுமே தெரிஞ்சுப்போம். ஓகே, இந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தா கரெக்ட் தான் கில்ல வந்து கேப்டன் ஆக்குனது, அப்படி இந்த மாதிரி இவரை இன்க்ளூட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களுமே திங்க் பண்ணுவோம். ஸோ கமெண்ட்ஸ் வந்து தாராளமா போடுங்க. அண்ட் வந்து இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் பார்க்கறதுக்கு கிரிக்கெட் மட்டும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண போட்டுருங்களேன். ஏன்னா சின்ன பசங்க நாங்க, எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.